நான் வந்துட்டேன். இதுதான் வேற டைமா? இல்லைண்ணா, அது வந்து புருஷன் மேலே பாசம் கிட்ட வந்து ஹக் பண்ணுவோம். அதெல்லாம் இல்லவே இல்லை. தோணவே தோணாது. ஒரு புருஷனை காலில் வந்து மிஸ் பண்ணணுமே. பண்ணியிருந்தா தானே ஜாலியாக இருந்திருப்பாங்க. குச்சி சாப்பிட்டீங்களா? ரொம்ப அக்கறை. அதுக்குள்ளே ஒரு தள்ளி நின்று என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன் கீழே ஐயா கேட்க முடியாதா? இல்லைன்னு என்ன சாப்பிட்டேன்? பொங்கல் சாப்பிட்டேண்ணா. நாளைக்கு தானே பொங்கல் செய்வாங்க? இப்போ வீட்டில் நாளைக்கு பொங்கல், அங்கே நாளைக்கு கிச்சடி செய்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இன்னும் பந்தக்கால் நட்டு பொங்கல் செய்வாங்க தானே பேசிட்டு இருந்தீங்க நீங்க மாமாலாம். அதுவா, அவங்க நைட்டு கிச்சடி செய்கிறதா இருந்தாங்க. நான் போனேன்ல, கிச்சடி எல்லாம் சாப்பிட முடியாதுல்ல, அதனால பொங்கலுக்கு மாறிட்டாங்க. கிச்சடி பண்ணிக்கலான்ட்டு. அதனால நான் சாப்பிட்டு போகணும்னு சொன்னதுனால நான் பொங்கல் சாப்பிட்டேன். உனக்காக மாற்றி செஞ்சுட்டாங்களா? ஆமாண்ணா, ரவை இல்லை. ஸோ என்னதான் வெஜிடபிளை மேஷ் பண்ணி சாப்பிட்டாலும் சித்தி பயந்தாங்க. அப்புறம் புருஷனுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு என்னவோ சரிதான். மிளகு இஞ்சிலாம் இருக்குமே, சீரகம் பொடி பண்ணி போட்டுட்டாங்க. அப்போ சரி. என்னம்மா ஒருன்னு இருக்க? அப்படிதான் வா வந்து உட்காருவா. இல்லை, சும்மா உங்களுக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட தான் வந்தேன். எனக்கு வேலை இருக்கு. தெரியுமே, எனக்கு ஒரு கதையை கிட்ட வர மாட்டேன். வேலை கோலம் போடணும்ண்ணா. போலமா இன்னைக்கு என்னப்பா என்கிட்ட பேச வேண்டாம். எதுக்கு இன்னைக்கு குழந்தை புச்சி என்ன? உங்களுக்கு சமாதானம் பார்த்தாலே இப்போ எனக்கு டைம் இல்லை. அப்படி கோலம் போடுறேன். அதானே பின்ன எனக்கு கொஞ்சம் கிஞ்சலாம் டைம் இருக்குமா என்ன? ஏன்டா நைட்டு போடுற? நான் காலையில் 4 o'clock பந்தக்கால்ண்ணா. கோலம் போட எப்படியும் 1.5 hour ஆகும்ல. கூட யாருமே இல்லைல்ல, கலர்லாம் கொடுக்க எல்லாமே நானே பண்ணணும். அப்போ நான் நாளைக்கு காலைல பண்ணுற மாதிரி இருந்தால் 2:30 3 அப்படி இருந்து பண்ணுற மாதிரி இருக்கும்ல. அவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்க முடியாதுல்ல. அவ்வளோ சீக்கிரம் மாத்திரை போடுறதுனால டயர்டாக இருக்கும். அதான் இப்போ நைட்டு போட்டு மாத்திரை போட்டு தூங்கிடுவேன். காலைல பந்தக்காலுக்கு எழுந்துப்பேன். 4 மணிக்கு எழுந்துக்கணுமா? 4 மணிக்கு குளிக்கணுமா? சேச்சே, காலையில் நீங்கள் எழுந்து பல் விளக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. பழைய ட்ரெஸ் இருக்கும்ல, வேண்டான்னு வச்சிருக்கிறது, இல்லை கொஞ்சம் ஷார்ட் ஆயிடுச்சு தூக்கி போட போகிறதுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோங்க. எதுக்கு அந்த ட்ரெஸ் போடணும்? எதுக்கு அந்த ட்ரெஸ் போடணும்? அதுவா, பந்தக்கால் நட்டணும்ல, அதுக்கு தான். புது ட்ரெஸ் இல்லையா? இல்லைண்ணா, அந்த ட்ரெஸ் தான் போடணும். அதை போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எண்ணெய் நலங்கு வைப்பாங்கல்ல, நீங்கள் அதை அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே தலையை சுற்றி தூக்கி போட்டுடணும். அதெல்லாம் ரீசன் தெரியாது, இப்படி தான் பண்ணணும். இப்படி தானே சித்தப்பா எல்லாருக்கும் பண்ணாங்க. அன்னைக்கு இப்போ அப்படி தான் பண்ணணும். பழைய ட்ரெஸ்லாம் இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரெஸ்ஸு சித்தி ஷெல்ஃபில் இருக்கும் அதை எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். புதுசு சாரி சித்தி இது தந்துட்டாங்க. புதுசாக தைச்சதுனால அவங்ககிட்ட பெருசாக எதுவுமே இல்லை. ஆன்ட்டியும் அதை அத்தையும் அதை மறந்துட்டதுனால அவங்களும் எடுத்துகிட்டு வரல அங்கேருந்து. இப்போ பழைய ட்ரெஸ்ஸாக போடணும். அப்பாவோட வேட்டி ஏதாவது இருக்கும் எடுத்து வைக்கிறேன்னா. உன் பனியன் ஏதாவது போட்டுக்கோ, ஷர்ட் போடணுன்ற அவசியம் இல்லை. எண்ணெய் நலங்கு தானே, கை ஃபுல்லாக எண்ணெய்லாம் தேய்ச்சி விடுவாங்க, அதனால வேண்டாம். அப்படியா? அப்படின்னா ஓகே. கமெத்து வைய. கோலம் போட்டு வந்து எடுத்து வச்சிடுறேன். வரானா போகிறேன். கோலம் போட்டு போனால் இன்னும் ரொம்ப நேரம். வரவா? அம்மா ஆயாலாம் அங்கே தான் இருக்காங்க. மம்மிலாம் கோலம் எடுத்து வைக்கிறேன், அம்மா பெருக்கி தண்ணி தெளித்து வைக்கிறேன்னு இருக்காங்க. அதனால அந்த கேப்புக்கு இங்கே வந்தேன். அதுக்குள்ளேயே அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அவள் போய் நான் கோலம் போட்டுடுறேன். ஆளை விட்டு போட்டுக்கலாம்ல, உங்களால் முடியுமா? அதெல்லாம் முடியும்ண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? நிஜமா நான் ஒன்றும் அவ்வளோ வீக்காலாம் இல்லை. ஓகேவா? அப்போ சரி, பார்த்து போடு. ஓகேண்ணா. நீ சீக்கிரம் தூங்கிட்டு காலைல எழுந்துக்கணும்ல. அதுக்கு மதியானம் சரியாக தூங்க கூட டைம் இருக்குமான்னு தெரியாது, கெஸ்ட்டுங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா. அதனால சீக்கிரம்னா. சரி, நான் போய் தூங்கி. ஓகே, நான் போய் கோலம் போட்டு வரேன். சரிடா. கிட்ட வரலாம் பாரு. ரொம்ப நேரம் பண்ணுறமா இவ. கிட்ட வந்துட்டு போடி. பை பை 2 பேருக்கும். கல்லிச்சக்காய் புருஷன் பாசம் ஒன்றும் இருக்காது. கல்லிச்சாக்காது. கேடி போனது. சரிடா, நான் போய் தூங்குறேன்னா. படண்டா. நைட்ல நேரத்தை போகும்போது கீழே தூக்க டிஸ்டர்ப் போகிறதுக்காக காலையில் எழுதுக்கு நான் போய் ஃப்ரெஷ்ஷாக தூங்குறேன். சரி தூங்கு போ. சரி பண்ணாதவள, புரியுதா? பண்ண மாட்டேன் போ. இப்படி காஞ்சிச்சு போதுமா? அதெல்லாம் போதுமா? நான் உட்காந்து கோலம் நல்லா உட்காந்துக்கும். புரியுதுல? ஆமா, ஏதாவது வேணா நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். அதுதான் நிற்கிறோம். உட்காந்துக்கோ. கூட ஏதாவது என்ன சொல்லுவாங்க, அது டிக்கா போடுறதுக்குலாம் நான் வரேன். அதெல்லாம் முடியாது, எல்லாமே நான் தான் பண்ணுவேன். பிடிவான் தான் கிட்ட. பரவாயில்லையா? சரி, பொறுமையாக போடு. என்னத்தை தான் போட போகிறான்னு தெரியல. என்னத்தை போட போதும் ஆனால் ஒத்துக்க மாட்டேன். வீம்புக்காரி ஒத்துப்பால அவள் சமயத்தில். கேடி போண்டாட்டி. போர் அடிக்கிறது தனியாக இருக்குது. எவ்வளோ நேரம் தனியாக இருக்குது. சரி என்ன போடுறது பார்ப்போம். அங்கே போய் கம்பெனி கொடுக்கலாம், அட்லீஸ்ட் கலர் கொடுக்குறதா கொடுக்கலாம். அப்படியோ சமாதானம் பார்த்துட்டு இருக்கலாம். அவளை இவ்வளோ லவ் பண்ணிட்டு நான் பட்ட பாடு இருக்கே. ரொம்ப கால் பண்ணிட்டே இருக்காமா.
இருட்டி மொபைல் வரேன் இரு எஸ்கேப் ஆகுறா மொத்தம் இரு நீ ரொம்ப டிசைனா போடும் பார்த்தா கம்மியா போட்டுட்டேன். முடிக்கும்போது பார் பாட்டி காலையில இருந்து இப்போ உள்ள படுப்போம். பண்றீங்க எல்லாம் என்னடா இந்த பக்கம் கோலம் போடுறாங்களா ஹெல்ப் வேணுமா வந்து பத்து கூட என் பாராட்டி ஹெல்ப் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணுவாயா சரி நீங்க எது பண்ணில நிக்கிறீங்க உள்ள போங்க நாங்க உள்ள போயிடணும். சீக்கிரம் இருக்கணும் உங்களுக்குலாம் வேலை இருக்கும் அவளுக்குலாம் என்ன வேலை இருக்கு இதெல்லாம் தூங்க போறா அந்த காலுக்கு அந்த டைம் தான் போறா நீங்க முன்னாடி எடுத்து வைக்கிறது மற்ற எவ்வளவு வேலை இருக்கு தூங்க அப்புறம் மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் ஒரு தூக்கம் தூங்குவோம் ஆனா நீங்க அத்தோட ஆளுங்கெல்லாம் வருவாங்க போய் போட்டு கண்ணை சந்தாரா அசல் முடியும் போங்க இந்த குழந்தை தனியா இருக்கால, நான் வந்துட்டு நான் பார்த்துட்டு உள்ள போங்க அத பேர சொல்றாங்க பார்த்துட்டு வாங்க நம்ம உள்ள போலாம். மற்ற வேலை அடுக்கிறதெல்லாம் பார்த்துருவோம். சரிங்க வாங்க போலாம். கூட்டு போடா. பார்த்துக்கலாம் தான் என்ன கலர் கொடுக்குறேன் போட்டு அவுட்டர் கோட்டிங் தான். இது தானே உனக்கு எனக்கு என்ன மாற்றி ஒரு இதோடவா முடிஞ்சிச்சு. நானே இந்த ராத்திரி பிடிச்சி கொரியா பிடிக்கல நோக்குறது திட்டுங்க உங்களுக்கு உள்ள போடுறவா உள்ள போடுறீங்களான்னு பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? வர வரையில ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. உன்னை உள்ள கூட்டு போறேன் இன்னும் ஸ்டெப்ஸுக்கெல்லாம் போடணும், இந்த பக்கம் வராண்டாக்கெல்லாம் போடணும். அடிச்சிருவேன் என்னம்மா அங்கே எனக்கு வீடு ஃபுல்லா கோலம் போட்டு வந்திருக்கேன் விளையாட்டு அதை சொல்லவே இல்லை நீ எனக்கு ஃபோன் பண்ணி உள்ள வந்துட்டாளா அப்படின்னு கேட்கறோம் கேட்ட இவ்வளவு கதை சொன்னாங்க இல்லம்மா ஆமா 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 ப்ளீஸ்மா. வரணும் மாத்திராது அப்பளம் ஒரு கோலம் எப்படிங்க? அடி வாங்கிடாத கிட்ட பிச்சு அடிச்சு கூட்டு போயிடுவேன் இந்த பையே இதே தான் தோல். ஆமா உங்களுக்கு தோணல இது சிடுமூச்சு தங்கத்துக்கு நம்ம உயிரை வாங்குது. ஏன் இருந்திருக்கலாம் பேசாம நான். அது என் கூட கூடாது அவ்வளோ சந்தோஷம் எனக்கும் தெரியும் சரிங்க கோலமாவில் எடுத்துட்டு வரேன். நான் பார்த்துக்கிறேன் வா தேவையில்லை. அடி போட்டும் உங்களுக்கு பிடிச்ச அவ்வளோதாங்க. சரி போதும். உங்க ஃப்ரெண்டு இருக்கு போட்டு கொடுத்தாரு அவருக்கு இருக்குது. சித்தி விட்டு கோலம் போட்டு அவன் சொல்லிட்டான் இப்போ அவன்கிட்ட கோவத்தை காட்ட போறேன் பிச்சு போடுவேன் இன்னும் ரெண்டு கோலம் போட்டாருங்க ப்ளீஸ். அடி வேணுமா கோலம் ரொம்ப பண்றேன் கால் தான் தள்ளி வச்சு கொடுக்க எனக்கு கொஞ்சமா தொலைவே தராதுல ரோடு கோலமாவில் அல்ல நான் பேசினா மட்டும் வந்துடும் உனக்கு நான் தள்ளி வச்சு வந்து புருஷன் ஹக் பண்ணுவோம் என்னடி போட்டு அப்படில கேட்போம் அதெல்லாம் கிடையாது உங்களை கட்டி பிடிச்ச 10 நிமிஷம் நீங்கள் விட மாட்டீங்க எனக்கு தெரியும். நான் அப்படி மாறி கட்டி கூட்டுருவீங்க உள்ள போகலாம். சீக்கிரம் தேவையில்ல நாங்களே நடப்போம். விளையாடுறியா நடக்க பழக விடுமா? நான் நடந்து வரேன். உன்னை பிடிச்சிட்டே நடந்து வரேன். கட்டி பிடிச்சி வந்துடும் அது கட்டி போறேன் திரும்புங்க. உங்களை பிடிச்சிட்டே நடந்து வரேன். கட்டி பிடிச்சிக்கிட்டு புரியுதுல்ல இது புரியுது. ரவுடித்தனம் பரவாயில்ல போகலாம். போலாம். என்ன தூக்கிட்டு வந்துட்டீங்க? எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு நல்லா ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்து வச்சு அம்மாக்கிட்ட வரல வேலை இருக்குன்னு கேட்கணும். இந்த வேலை செய்ய தேவை நீங்க செய்யற அளவுக்கு எந்த வேலையும் இல்லை என்னைக்கு இருக்கு? இப்போ கோர்த்து வீட்டு அண்ணா கூட தூங்க வேண்டியதானே? உங்களை நானும் சொன்னேன் புரியுதா சரி என்ன நான் தூங்கணும். குழுப்பா இருக்கணும் என்னது உங்களை தூங்கிக்கலாம் கூட பேசணும் இருக்கு? பரவாயில்ல நான் என்ன சொல்லு இன்னைக்கு இருக்காச்சு உனக்கு இன்னைக்கு? விட்டு போனல இதுக்கு பனிஷ்மெண்ட் உங்க பேச்சும் சரியில்லை, உங்க மாடலேஷன் சரியில்லை. வாழுங்க, நான் வீட்டுக்கு போறேன். இதுக்கு அந்த வீட்டுக்கு போலாம். ஐயோ ஒரு பார்வையும் சரியில்லை, ஒரு பேச்சும் சரியில்லை. விடுங்க என்ன இன்னும் சும்மா வைக்க புருஷன் தானே உங்களுக்கு பிடிக்காத புருஷன்லாம் இல்லை நானு உடனே இந்த கேள்வி வந்துருமே. பிடிச்ச புருஷன் தான் இல்லை நான் சொன்னேன். கூட்டு போவது உங்க தப்பு, சும்மா பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் உங்களை தான் கேட்டேன், நீங்க தான் முடியாதுன்னு பண்ணீங்க. இன்னைக்கு காலைல கேட்டதால் நீங்க எப்பயும் பிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு எப்படி அத்தை மாமாலாம் கேட்டாங்க தெரியுமா? என்னம்மா அப்படி உங்க அண்ணனும் உங்க அண்ணன் பக்கம் போயிட்டல, நான் அண்ணிலாம் முக்கியம் இல்லை, அண்ணிலாம் பேருக்கு தானா அப்படிலாம் கேட்குறாங்க. இதுதான் வந்து பார்க்குறேன் உங்க அண்ணி வந்து இங்கே 2 நாள் ஆகுது அப்படி சொல்றாங்க. நான் இன்னும் போகாம இருந்திருந்தா என்னென்ன பேசுவாங்க. உங்க அண்ணி அப்படியே விட்டுட்டல அப்படி கேட்குறாங்க. அண்ணனா அண்ணியானா அண்ணன் பக்கம் நிக்கிறல்ல அப்படி சொல்லிட்டாங்க. கெஞ்சிட்டு தானே இருந்தேன், நீங்க தான் கூட்டு போக மாட்டோன்னு வெறுப்பேத்துனீங்க. போனா பிஸி ஆயிடுவேன் கல்யாணம்னா அப்படிதான் இருக்கும், சும்மா பிஸி ஆயிடுவேன் அது சும்மா அதுன்னு சொல்லாதீங்க. அதை பிடித்து பிடிக்கல விட்டுற மாதிரி சீனு ஒன்றும் தவிர தனியா படுங்க. நான் போய் எங்க அம்மா அப்பா கூட படுக்கிறேன். அதே தான் நானும் சொல்லிடுவேன், கொண்டுருவேன் விடுங்க. எப்படி போட்டேன்? வரும்போது ஒரு மாதிரி போட்டுருந்தேன் என்னாச்சு இந்த ட்ரெஸ்ஸுக்கு? இதுவா கோலம் போடும்போது பின் இதுவாகிடுச்சு, அது கண்டிச்சு அப்படியே 1 feet ஆகிடுச்சு. இந்த ட்ரெஸ் இப்படிதான், தாவணி கிடையாது. இந்தியாவில் போடுவாங்கல்ல லெஹங்கா மாடல், அப்படிதான். இது தாவணி மாதிரி கட்ட மாட்டோம், பெல்ட் வச்சு போடணும் அவ்வளோதான். அதான் சொன்னேன்ல கோலம் போடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னு கைட்டிட்டேன்னு. அங்க ஒரு கோலம் இங்க ஒரு கோலம் பசங்கள்லாம் இருந்தாங்கப்பா கலர் கொடுக்க. சொல்லலைன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன். இன்னும் என்ன பண்ணிருப்பீங்க? படிக்கட்டுலாம் அழகாக போட்டிருப்பேன், நீங்கள் தான் கெடுத்து விட்டீங்க.
எடுத்து விட்டுறாங்க வலிக்காடு. வலிக்கலாமா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா, இடுப்பெல்லாம். ஹலோ. பரவாயில்ல, இப்போதான் நான் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறேன்ல, அப்புறம் என்ன. அதனால மடங்கி மடங்கி விழுறது. கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் சரியாயிடும். பாருங்க, இங்கே கெஸ்ட் எல்லாம் அதிகம், அவங்க எல்லாம் வேலையை பார்த்துப்பாங்க. சும்மா பண்ணாத. நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும், அவனை விட மாட்டேன். அப்புறம் எல்லாரோடையும் நீயும் பிடிக்க வச்சிடாரு. இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுங்க. இல்லைன்னு சொல்லல, உனக்கு என்ன பண்ணுமோ நான் பண்றேன், நீ என் கூட இரு, அது போதும். ஒவ்வொன்றுத்துக்கு மிச்சம் வாய் உடச்சு வேணும், உனக்கு ஆத்தவங்க டிபெண்ட் பண்ண மாட்டேன், டிபெண்ட் பண்ண மாட்டேன். நான் யாரு? ஒன்றும் நீங்க விட்டு போயிடுவீங்க, உங்க வேலை என்னவோ பார்த்துட்டு போயிடுவீங்க, நான் தனியாக வேலையை பார்த்துக்கணும். சும்மா பிளாக்மெயில் பண்ணாதீங்க. ம். ஒன்றும் தேவையில்லை, என்னை இவ்வளோ திட்டி இவ்வளோ கழுவி ஊற்றியாச்சுல, போதும். நான் தூங்கணும். போங்க. வீட்டை கட்டி பிடிச்சிட்டு தூங்க. ஒன்றும் உங்கள் பொண்டாட்டி உங்ககிட்ட வரமாட்டேன், போங்க. அவள் இங்கேருந்து நான் அனுப்புறது அவை இல்லை, புரியுதுல்ல? எப்படி வாங்காதீங்க? நான் உண்மையை தான் சொல்கிறேன். எங்க அப்பா டாடி எல்லாம் இங்கே தாங்க இருக்காங்க, என்னக்கா விளையாடுறீங்க? நான் உங்க கூட மட்டும் தூங்க போகிறேன். உங்க போய் அண்ணா கூட போடுங்க, போங்க. யார் கூடயும் படுக்கிறதா இல்லை, யாரும் நம்ம கூட படுக்கூடாது, அவள் தான். விளையாடாதாமே. நீ விளையாடாத. மம்மிலாம் வெளியே இருக்காங்க. இருக்கட்டும். இதெல்லாம் தப்பாயிடும், விளையாடாதீங்க, விடுங்க கையா. மன்னிச்சிரு, நான் விட்டுறதா இல்லை. நீங்க இப்படி ஒன்றா தூங்குறது தப்புங்க. என் பொண்டாட்டி கூட நான் தூங்குறேன், இதுல என்ன தப்பு? விளையாடாத, விடுங்க. நீ நான் தூங்கலாம், வா. முடியாது, கத்த வைக்காத என்ன. உங்களுக்கு என்ன இருக்கா? நம்ம ரெண்டு பேரும் இப்படி தனியா தூங்க முடியும்? ரீட்டும் என்ன வெறினே உனக்கு இன்னைக்கு ஆச்சு? இல்லம்மா. ப்ளீஸ்டா தங்க, கெஞ்சி கேட்குறமா, பட்டு வைப்பல என் செல்ல பையால நீ. அருவி பெரிய விளையாட்டு வாண்டாடி தங்கம். இல்லை என் பயிரம் இல்லை, என் தங்கம் இல்லை. ப்ளீஸ்மா, நான் தான் சொன்னல, உன் கூட இருக்கேன், இந்த தூங்குறது வேணா அண்ணா நீ நான் தூங்க. வேண்டாமா, இந்த வீட்டில் வேண்டாமா. அதுக்கு அவங்க அக்கா அவங்களாம் வேறு வருவாங்க, இது மாதிரிலாம் தூங்க தப்பா பேசுவாங்கம்மா. பொண்டாட்டி. சரிம்மா. பொண்டாட்டி அந்த எல்லா பூச்சும் மட்டும் வேணா தூங்குவாங்க. இப்போ ஃபங்க்ஷன் டைம்ல கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படி எப்படி எல்லாம் செப்பரேட்டா தூங்குவாங்க, அப்படி நினைச்சுக்கோ. ஆனால் இங்கே என் பொட்டி விட்டுறதா இல்லை. இருக்கு ஈஸ்டி தங்கம். தூங்கலாம். கல்ல விட்டு போனதுக்கு நீங்க பழி வாங்கணும், அதானே இப்படி பண்றீங்க? தூங்கலாம். எது தங்காச்சு, யாராவது சொன்னாங்களா? என்ன மூட் அவுட்டா இருக்கீங்க? இதே சொல்லிட்டேன், கல்யாணத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, ஏதாவது பேசினாங்க திருப்பி இதே மாதிரி மூட் அவுட் ஆகாதீங்க. இப்ப யாராவது பேசினாங்களா? நான் பேசல. பேசாத போது இவ்வளவு கிறுக்கா இருக்கீங்க, இப்ப எல்லாம் பேசினா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. போ சொல்கிறேன், என் ஃபனாவது என்கிட்ட ஏதாவது பேசினானோ கேட்டானு வச்சுக்கோயேன், உன்னை உண்டிலன்னு பண்ணிட்டு நான் சொல்லிட்டேன். அம்மே, நான் என்ன பண்ணேன்? இதுதான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற. நான் உன்னோட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலையே. அதுக்கு அதுக்கான பிரதிபலன் நீ தான் அனுபவிக்கணும். இப்படிலாம் பண்ணாத பூச்சி, கல்யாணம் மூட ஸ்பாயில் பண்ணிடாத பூச்சி. அவனாவது நான் அசிங்கப்படுத்தினாலும் என்ன ஏதாவது தேவையில்லாத கேள்வி கேட்டாலும் அவளே அத்தோட அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. ஏன் இவ்வளவு மூட் அவுட்டா இருக்க? இப்படி கல்யாணம் இவ்வளவு புறப்படுவாங்களா? உன் பொறாமக்காரன் அது இதுன்னு சொன்னு டென்ஷன் ஆகிடும். நான் பொறாமப்படுறேன், நான் இப்போ பொறாம கர்மத்திருதா? ஏன் ஒரு இருக்கீங்க? இப்படிலாம் பேசிட்டு நான் கோர்ட்ல உன் தள்ளி வச்சிருவேன் நினப்பு. நீ என்ன வேணா பேசு, உனக்கு விட்டுறதாவே இல்லை. என்ன பண்ணாலும் விட மாட்டாரு. சரி, எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் வரும் பூச்சி, ப்ளீஸ் பூச்சி. எல்லாரும் வெளியே பேசிட்டு இருக்காங்க பூச்சி, தப்பா நினைப்பாங்க பூச்சி. என்னால முடியாது. நீ எல்லாம் என்ன யோசிக்க மாட்டேன். உன்னை யோசிச்சு வச்சு நிறைய முட்டாள்தனம் பண்ணிட்டேன், போதும். என்ன பதிலுக்கணும்? ஆமா, உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ என்ன பண்ணித்தோல, நீ கட்டி பிடிச்சிட்டேன். இப்போதான் நீ டார்ச்சர் பண்றதே வேலை. பேச மாட்டேங்க. நீ தூக்க ஒருத்தர் வரைக்கும் நான் அப்போ படுக்கிறேன். பேசிட்டு இருக்கணும். எதனா பண்ணிட்டு போ, நீ தூங்க போறேன். எடுத்துட்டு வந்து நீ மரியாதை கிட்ட உனக்கு. என்ன? எனக்கு வேணும், நானே போட்டுக்கிறேன். நீ எடுத்துட்டு வந்து அர்த்தாகல. உனக்கு என்ன, உன் கூட இந்த ரூம்ல இருக்கணும், அவ்வளவுதானே இருக்கேன். ஏய், கிண்டிக்கு நான் பேசுறேன். குட் நைட். எழுந்து வந்தீங்களே, எவ்வளவு நேரம்? சாரி மம்மி, கொஞ்சம் டயர்ல தூங்கிட்டான். எழுந்து வரலையாடா? இல்லத்த, அவன் நல்லா தூங்குறா. தூங்க மாட்டாடா பின்ன? என்னடா அம்மா ஒரு மாதிரி கேக்குறாங்க? உன் தங்கச்சி கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருந்தேன். பாவி, டேய் நிஜமா அவன் சொல்றா? ஆமாண்டா, நான் பொய்ய சொல்ல போறேன். 4 பேருக்கு பிடிச்சி தூங்கினா அப்படி தூங்கலாம். அவங்க வந்தாங்க, அவன் எனக்குள்ள இருப்பான்னு அவங்க பார்க்கவே இல்லை. பாவி, தைரியம் தான்டா. இதுக்கு தைரியம் வேணும், அவன் பொண்டாட்டி தானே, என் பொண்டாட்டி கூட நான் தூங்கினேன், இதுல என்ன இருக்கு? உங்க சுட்டு போட்டாலும் வராது, வரவே வராது. சரிடா, கொஞ்ச நேரம் தான் எழுப்ப வேண்டியதானே? அந்த மாத்திரை பத்தி தான் தெரியும்ல, அவளால முடியாது. வாங்க நம்மளே பண்ணிக்கலாம், அவளே எழுந்து வருவா. தானே, அவனாவது அவளை எழுப்புறதாவது நொந்துருவாள், அவதான் அப்படியே எடுத்துக்கலாம்டா. ஆனா இந்த அளவுக்குலாம் பார்த்துக்க கூடாது சொல்லிட்டேன். அப்புறம் உனக்கு தான் கஷ்டம், பார்த்துக்கோ. அவளை பாத்துக்கிறதுல எனக்கு எந்த வித கஷ்டமும் இல்லையா. எப்பவுமே நான் அப்படி பாத்துக்க ரெடியா தான் இருக்கேன்.
அது என்னவோ சரிதான். நம்ம மாப்பிள்ள அதுக்கெல்லாம் ரெடியாக தான் இருக்கு. நம்ம சரம்னா நம்ம மாப்பிள்ள அதெல்லாம் தாங்க 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 ரெடியாக தான் இருக்காரு. ஆமா. சரி அவன் வந்து எவ்வளோ சொல்கிறாள், வாங்க நம்ம போகலாம். ஆமா விடுங்க, நைட்டெல்லாம் கோலம் போட்டு அதுக்கும் வழியில் இருக்கும் அவ்வளோ தூங்கட்டும். சாயந்தரம் வரை நிலங்கிறது தானே, அதுக்கு எப்படி வேலை செய்யும், தூங்கட்டும். அதுக்கு எதுக்கு வந்துக்கலாம் போகலாம். சரிங்க மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்புறம் அவ தான் அழுவாளேன்றதுனால சொன்னேன். அப்பதான் வேலை கொடுத்து சமாதானம் பத்திக்கலாம். வாங்க போலாம். சரி வாடா, பேபி பந்தக்கால் நட்டுடலாமா? என்ன பண்ண எனக்கு எதுவுமே தெரியாது. ஒண்ணும் இல்ல, ஆயா சொல்லித்தரேன், அப்படியே செய். நீ மட்டும் லேலா இருந்தா செய்ய போறோம், புரியுதா? சரிங்க ஆயா. ஆயா நாங்களுமா பண்ணணும்? கல்யாணம் மட்டும் பண்ணுவாங்க, நீங்க சும்மா துணைக்கு நிக்கிறீங்க. இங்க உள்ள வந்து நலங்கு வைங்க, அதெல்லாம் நீங்க பண்ண வேணாம், புரியுதா? அதெல்லாம் உங்க சித்தியோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க பண்ணிட்டு போயிருவாங்க, புரியுதா? அப்படின்னா ஓகே ஆயா, வாங்க போலாம். வா, பந்தக்கால் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நலங்கு வைக்கணும்டா. சூரிய வரத்துக்கு இதெல்லாம் பண்ணிடணும், வரியா? ஓகே. போட்டு தானே வந்தீங்க? ஆன் பண்ணிட்டு வந்திருக்கோம். வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டானே. ஓகே. இந்த மாம்சா எல்லாம் இது கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் பாலில் ஊற்றி இது பண்ணுவோம். சரிங்க, பண்ணிட்டு இதில் நான் பண்ண வேணாவா தாத்தா? அவங்க பண்ணுவாங்க, நீதிவாத்தனை பண்ணுவாரு. இல்லைங்களா தாத்தா? அப்போனா சரி. எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சிட்டீங்களாம்மா? எல்லாம் வச்சு சித்த வச்சிட்டோம் மாமி. வச்சிட்டோமா? அவ்வளோ நல்லா கூப்பிட்டுக்கோங்க. இது இப்படிவா இருக்கணும்? இல்லப்பா, அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. பந்தல் போட வருவான்ல, அவங்ககிட்ட சொல்லி இதை கொஞ்சம் ஓரமாக மாற்றிக்கலாம். இதை வச்சு கூப்பிட்டாச்சு வீடுன்றதுனால இது எப்படியும் அவங்க பந்தல் போடும்போது செட் ஆகாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி வச்சு பண்ணியாலும் அதுவும் சேர்த்து கட்டிடுவாங்க. சரிங்கப்பா, அவங்ககிட்ட சொல்லி நீங்க இது முடிஞ்சிச்சு உள்ள போலாம். சூரியன் வரத்துக்குள்ள அந்த வேலையை முடிச்சிடலாம். நீங்கள் இப்போ எல்லாத்தையும் ஏற்பாடு சரிங்க. அம்மா வரண்டி போய் ஆயா வைக்கிறது எல்லாம் அப்படி அப்படியே பார்த்துக்கோங்க. சரிங்க ஆண்டி. ஓகே மம்மி. வைக்கும் போது அவங்க சொல்லிடுமா? சொல்றேன்டி. எண்ணெயை தொட்டுக்கோங்க. மாதிரி 3 வாட்டி எண்ணெய் நெத்தியில வச்சிருங்க. வச்சுக்கோங்க. சரியா? நெத்தி கண்ணும் கை பூசி விட்டுருங்கண்ணா. ஏன் என் காலை விட்டுட்டு குளிக்கும் போது அவங்க பூசிப்பாங்க. கரண்டி வந்து உட்காருவா. வீரா, நீதான் கூப்பிட்டு வரணும். நீதான் மாப்பிள்ளத்தோட எல்லாம் சிறப்பாக செஞ்சு பார்த்தா நான் தானே பின்ன. இப்படி சுத்திட்டு வந்து உட்காருடா. நம்ம இன்னும் விழுந்து வரல. நான் என்னடா பண்ணட்டும்? கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசைனா நான் என்ன பண்றது? எழுப்பவும் கூடாதுன்றீங்க, அவளா எழுந்து வரணும்ன்றீங்க. எனக்கு புரியல. நீங்களே சொல்றீங்க மாத்திரை அவனாலதான் அச்சு போட்டோமா தூங்குவான்ட்டு. அப்புறம் எழுப்பவும் கூடாது, ஆனா அவ எழுந்து வரணும். அது எப்படி நடக்கும்? சரிம்மா, தூங்கட்டும் தூங்கட்டும், ஒன்றும் சொல்லலை. உட்காரு. வெறுப்பேத்தலானுங்க. இவனுங்க பாசத்த முடியலடா. சரி, வெயில் வரத்து ஒருத்தர் சுருக்கணும் ஆரம்பி. சரிங்க. இல்லடா, என்ன நல்ல இருக்கட்டும். ஒருத்தர் வச்சுன்னு வாங்க. என்னப்பா, பொண்டாட்டி கூட தனி குத்துன போயிருவியா இல்ல இங்கதான் இருப்பியா? கேட்கறதுக்கு வர கேள்வியே இருக்காது. பக்கத்து வீட்டில் தான் குத்தம் இருக்க போறேன். பக்கத்து வீட்லயா? அதான் என் மாப்பிள்ள எனக்கு நாங்கள் ஒரு ரூம் வச்சிருக்கானே. ரூமா? இல்லையப்பா. இல்லையா? இந்த மாப்பிள்ள உனக்கு இல்லாத ரூமா? வீடே உண்டு தாண்டா, எங்க வேணுமோ தங்கி கூட. உங்க பெட்ரூம் அங்கதான் இருக்கு. பார்த்தீங்களா? அங்கதான் அதை தங்க போறேன். அது அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? இல்லப்பா, சும்மா கேட்டேன். வாங்க நீ யார் வம்பளுக்கிட்டே இருக்கீங்க? சும்மா தான் கேட்டேன். சும்மாவே இருக்காதா நீ? சும்மா யாரும் வம்பளுக்கு இருக்கீங்களா? விடுங்க நீ குழந்தைங்க. சரிம்மா. சூரிய வரத்துக்கு ஒருத்தர வச்சுட்டு சுத்தி போடுங்க. அப்படி மாத்தவங்க குளிச்சிடலாம். சரிங்க, இதை வச்சிடலாம். அவ்வளவுதான். சீக்கிரம் வேலையை பாருங்க. என்ன பண்றீங்க? இல்லை இப்படி பண்ணீங்க? ராசி கத்த வரும்போதே கத்திட்டு வரப்பாரு. என்னடி மணி 9வது, என்னையும் எழுப்பவே இல்லை. எல்லா வேலையும் நீங்களே பண்ணிட்டீங்கல்ல. யாரோ அப்படிலாம் இல்லைடா தங்கம். யாரும் பேசாதீங்க, யாரும் எழுப்பல. யாரும் பேச வேண்டாம்னு சொன்னேன். அம்மே பேச வேண்டாம்னா பேச வேண்டாம். எது கத்துற? ஓ, என்னை பார்த்தா கத்துற மாதிரி தெரியுது. இல்லைங்க, அந்த உட்காருவா. வான்னு நிக்காத. ஒன்றும் தேவையில்ல, நான் நின்னுப்பேன். நான் பிடிச்சிட்டு தான் நிக்கிறேன். வான்னு வந்து உட்காரு, அதுக்கப்புறம் எல்லா கதையும் புரிய வைக்கிறேன். எந்த கதையும் புரிய தேவையில்ல. என்னை ஒதுக்கிட்டீங்கல்ல. நீங்க ஒன்று ஒதுக்கலடா. நாங்க ஒண்ணு ஒதுக்குவோமா? இல்லை, நான் வேணும்னா என்னை எழுப்பியிருப்பீங்கல்ல. ஏன் வேணா நீ அலாரம் வச்சுன்னு தூங்க வேண்டியதானே? எல்லாரும் வச்சேன் என் ஃபோன் தானே, என் ஃபோனே காணும். போனையே காணுமா? எல்லாரும் வச்சுட்டு தான் படுத்தேன். வச்சு தான் படுத்தாளா? ஏனடா அவன் தூக்கம் கலைச்சிடும்ல. நீ பண்றதெல்லாம் நீ பண்ற பனிஷ்மெண்ட் எங்களுக்கா? பரவாயில்ல, கொண்டு வந்தவங்க அதுக்கும் பரவாயில்ல. சாரிடா தங்கம், அவங்கதான் நீ மாத்திரை போட்டு எதுவும் பேச தேவையில்லைன்னு எல்லாம் ஒதுக்கிட்டீங்கல்ல. எல்லா வேலையும் நீங்களே பார்த்துட்டீங்கல்ல. நான் வேண்டான்றனால தானே நீ எழுப்பல. நான் நேற்று நைட் அங்கிருந்து ஓடி வந்தேன். எனக்கு ஏன் அங்கேயே இருக்க தெரியாதா? தங்க அம்மா இங்க வான்னு
நான் சொன்னேன்டா இவன் தான்டா கேட்கல. ஏன்டா போட்டு கொடுத்த? ஒன்றும் தெரியல தங்கச்சி. அவன் தான் எழுப்பக்கூடாது ஆமா அவன் தான் நீ மாத்திரை போட்டிருக்க எழுப்பக்கூடாது சொன்னான். அத்தை, நீங்க 2 பேரும் அப்படியே சொன்னோம், நீ தான் கேட்கல, அனுபவிடா. அவர் சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு? பேச்சுதான் கேட்பீங்க. நான் என்னடி பண்ணட்டான், அவன் பூட்டி சாவி வைத்துக்கிட்டான்டி. மொத்த கிஸ்டம் நம்மளாவுமே. வா நான் சொல்றேன்னு. ஒன்றும் தேவையில்லை, யாரும் என் கூட பேசாதீங்க. யார் கூட நானும் பேசுறேன். அடி வாங்கிட்டு ஒழுங்கா வந்துரு. ஓ, அவனை பத்தி தெரியும்ல. உங்க பிள்ளைக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஜெயா வேண்டாம், அவ சமகான்ல இருக்க. அப்புறம் நம்மளும் வாங்கி கட்டுவோம் போல. அப்புறம் வாங்கி திறக்கல. அவன் பண்றான், பலியாட நம்ம ஆகுறோம் போல. இன்னும் சரிதான். இங்க வந்துரு, என்ன கவுண்ட் பண்ண வைக்காத.